ஒரு அண்ணன் ஒரு தங்கச்சிய திருமணம் முடிச்சுக்கலாம் முடியாது? கண்டிப்பா இல்லதானே? இறைவன் குர்ஆன்ல மிக தெளிவாக இதை பத்தி எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கான். லைக் who you can and cannot marry with அப்படின்னு சொல்லிட்டு. சோ இது சாப்டர் 4 சூரா அன்-நிசால 24 இருந்து 107வது வசனம் வரைக்கும். அதுல பார்ட் 1 பார்க்கலாம். வெர்சஸ் 24 to 43. இதுல என்ன சொல்லப்படுது? விலக்கப்பட்ட திருமணங்கள். ஆல்ரெடி மன வாழ்க்கையில வாழ்ந்துட்டு இருக்கிற ஒரு பெண்ணை மனம் முடிக்கிறது தடை, மற்றும் யார் யாரை திருமணம் முடிப்பதற்கு தடை, லைக் அண்ணன் தங்கை, தந்தை மகள், மாமா மருமகள், இந்த மாதிரியான உறவுகளுக்கு எல்லாம் திருமணம் முடிக்க தடைன்னு சொல்லி இன்னும் ரொம்ப பிரீஃபா யார் யாரெல்லாம் தடைங்கிறதையும் இந்த வசனங்கள் சொல்லுது. அதுக்கு அடுத்ததாக பெண்களின் உரிமைகள். ஒரு பெண்ணுக்கு திருமணம் ஆகும் பொழுது அந்த பெண்ணுக்கு வழங்கப்பட வேண்டிய மகர அந்த ஆண் முழு மனதோட வழங்கணும். மேலும் அந்த மகராக தனக்கு என்ன வேணுங்கிறத முடிவெடுக்கிற உரிமை அந்த பெண்ணுக்கு இருக்கு. அதுக்கு அடுத்ததா மூணாவதா இருக்கிறது என்ன அப்படின்னா குடும்ப அமைதி. கணவன் மனைவி இவங்க 2 பேருக்கு இடையில எதுவும் சண்டை வந்துருச்சு அப்படின்னா அதற்கு இறைவன் குர்ஆன்ல சொல்லக்கூடிய சொல்யூஷன் 35வது வசனத்துல நம்மளால பார்க்க முடியுது. என்ன அப்படின்னா கணவன் மனைவிக்கு இடையில பிரச்சனை வந்துருச்சு அப்படின்னா கணவனோட சைட்ல இருந்து ஒரு ஆளை அந்த மனைவியோட சைட்ல உறவினர் சைட்ல இருந்து ஒருத்தங்களை நடுவராக நியமிச்சு அந்த பிரச்சனைக்கான தீர்வு காணலாம் அப்படிங்கறத இறைவன் சொல்லி காட்டுறான். சோ ரெஸ்ட் ஆஃப் த பார்ட்ஸ் அடுத்தடுத்த வீடியோஸ்ல பார்க்கலாம். அதே மிஸ் பண்ணாம இருக்கிறதுக்கு எங்களை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.